பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 23ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 101வது சங்கீதம் 2-3 வசனங்கள். Psalm 101 verses 2 and 3. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான ஒரு வசனங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனங்கள் தாவீதால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தலைப்பு? ராஜாவின் வாக்குறுதி. பாருங்க, நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கை அவர் கடைப்பிடிக்கிற தேவன். ஹீஸ் அ கவனன்ட் கீப்பிங் காட். ஆண்டவர் ஒரு வாக்கு மாறாத தேவன் அப்படின்னு நம்ம அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் வாக்குல உண்மையுள்ள தேவன், வார்த்தையில உண்மையுள்ளவர் அப்படின்னு நம்ம அறிகிறோம். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோமா? இங்கே தாவீது ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். நம்ம எப்போவுமே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கறத நம்ம அடிக்கடி நம்ம சொல்லி நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். அதை நம்ம ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக அடைகிறோம். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு தாவீது கர்த்தரிடத்தில் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறாரு? உத்தமமான வழியிலே விவேகமாய் நான் நடப்பேன் ஆண்டவரே. நான் எப்படி நடப்பேன்? உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். வைஸாக நான் நடப்பேன் ஆண்டவரே. நான் பர்ஃபெக்ட் ஹார்ட்டோடு நான் நடப்பேன். உத்தமமான வழியில் நான் நடப்பேன். இந்த வழி உத்தமமான வழி, அதிலே நான் நடப்பேன். விவேகமாய் நான் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? இன்றைக்கி நம்ம இயேசு சீக்கிரமாய் வருகிறார்னு உடனே நம்ம உற்சாகப்படுகிறோம். உண்மையாகவே இயேசுவினுடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோமா? எப்பொழுது ஆண்டவரே என்னிடத்துல வருகிறீர் என்று உண்மையான ஒரு காத்திருப்பு நம்மகிட்ட இருக்குதா? அன்னைக்கு தாவீதுக்கு அவர் உண்மையாய் சொல்லுகிறார், எப்பொழுது ஆண்டவரே என்னிடத்துல வருவீங்க? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். பிரியமானவர்களே, நம்ம வெளியில எல்லாருக்கும் முன்னால நம்ம ரொம்ப நல்ல அழகா நம்ம நடந்து கொள்ளலாம். ஆனா தாவீது இந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். நான் வீட்டில் இருக்கும்போது, என்னுடைய வீட்டில் தான் நம்மளுடைய உண்மையான சுபாவம் தெரியும். அப்படி தானே? இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரீச் பண்ணிடலாம், இல்லை யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம் முன்னால், ஃபேஸ்புக்கில், இல்லை கேமராஸ் எல்லாம் நமக்கு இருக்கும்போது நம்ம வேறு மாதிரி எப்படிலாமோ நம்ம பேசிடலாம். ஆனால் வீட்டில் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தான் நம்மளை பற்றி உண்மையான சாயல், நம்ம எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ சீக்கிரம் கோபப்படுகிறோம், எப்படி நம்ம இருக்கிறோம் என்பது நம்ம வீட்டில் தான் தெரிகிறது. நம்ம வீடுன்றது நம்முடைய ப்ரைவேட் ஏரியாவை காட்டுகிறது. யாருமே இல்லாத டைம் இருக்கிற அனுபவங்களை காட்டுகிறது. அப்போ தாவீது சொல்லுகிறாரு, என்னுடைய வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. என் வீட்டில் யாரும் என்னைய பார்க்காத சூழ்நிலைகளில், ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறேன். என்ன ப்ராமிஸ்? ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். இன்றைக்கி அந்த வாக்கை நீங்கள் கொடுக்க முடியுமா? நான் கொடுக்க முடியுமா? எப்படி நம்ம கொடுக்கணும்? ஆண்டவருக்கு இன்றைக்கி நம்ம ப்ராமிஸ் பண்ண போகிறோம். ஆண்டவர் எவ்வளோ ப்ராமிஸ் நமக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஆண்டவரை பார்த்து ஒரு ப்ராமிஸ் பண்ணலாமா? என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. யாரும் பார்க்காத வேளைகளில் ஆண்டவரே நீர் என்னை காண்கிறீர் என்கிற உணர்வு எனக்கு உண்டப்பா. அதுதான் பிரியமான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம யாரும் பார்க்காத நேரத்தில் கர்த்தர் என்னை காண்கிற தேவன் என்கிற உணர்வு நமக்கு இருக்குமானால் நம்ம எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி தான் இருப்போம். சர்ச்சில் ஒரு மாதிரி, வெளியில் ஒரு மாதிரி, வேலை ஸ்தலத்தில் ஒரு மாதிரி, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மாதிரி, அப்படிலாம் இல்லை. வசனம் சொல்லுது, இதே தாவீது தான் சொல்கிறாரு, மனுஷன் வேஷமாக திரிகிறான், வேஷம் போடுகிறான். சர்ச்சுக்கு வரும்போது ஒரு வேஷம், வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது வேறு வேஷம், ஃபேமிலியோடு இருக்கும்போது, அம்மா அப்பாவோடு இருக்கும்போது ஒரு வேஷம், தனிமையில் இருக்கும்போது இன்னொரு வேஷம். அப்படி இல்லை.
நான் என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் ஆண்டவரே. எனக்கு உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். என்னை நம்புங்கப்பா. இன்னைக்கு நம்ம கர்த்தரை நம்புகிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து உன்னை என்னால் நம்ப முடியுமான்னு கேட்டால் நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவரே நீங்கள் என்னை நம்பலாம் ஆண்டவரே, நான் நம்புங்க ஆண்டவரே என்னையன்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவருடைய வருகைக்கு ரெடியாக இருக்கிறோம்? இன்றைக்கி நம்ம வீட்டில் இயேசு வந்தா இம்மீடியட்டாக இயேசுவா நீங்கள் வந்துட்டிங்களா, வாங்க ஆண்டவரே அப்படின்னு வரவேற்கிற அளவுக்கு உங்கள் வீடு இருக்குதா? நம்ம வீட்டில் நம்ம வாட்ச் பண்ணுகிற காரியங்கள் இருக்குதா? எப்படி இருக்கிறோம்? இல்லை இயேசுவா ஐயோ இதெல்லாம் க்ளீன் பண்ணணுமே, இது எல்லாத்தையும் கொஞ்சம் சுத்திகரிச்சுட்டு அப்புறமா இயேசுவை கூப்பிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுகிறோமா? ஆனால் தாவீது சொல்றார், எப்பொழுது வருவீர், எப்பொழுது ஆண்டவரே என்னிடத்துல வருவீர், எப்போ வரப்போறீங்க ஆண்டவரே? நம்மளை நாமே ஆயத்தப்படுத்துகிறோமா பிரியமானவர்களை? நம்ம அப்படியான ஒரு உத்தம வாழ்க்கை அனுபவத்தில் நம்ம வாழ்கிறோமா? இந்த வசனங்கள் நம்மளையே நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். தீமையான காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், என் கண்ணுக்கு முன்னால் வைக்க மாட்டேன். அது டிவி ப்ரோக்ராமாக இருக்கலாம், அது சீரியலாக இருக்கலாம், அது ட்ராமாவாக இருக்கலாம், அது சினிமாவாக இருக்கலாம், அது ஜோக்ஸாக இருக்கலாம். அது தீங்கான காரியமா? நான் ஃபோனில் பார்க்குற காரியங்கள், ஐபேடில் நான் பார்க்குற காரியம், லேப்டாப்பில் நான் தீங்கான காரியத்தை என் கண் முன்னால் வைக்க மாட்டேன். அல்லேலூயா. இது தீமையான காரியம், இது தீமையை காண்பிக்கிறது, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இன்னைக்கு நமக்கு இருக்குதா? இதில் என்ன தப்பு? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோமா? தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். சிலர் கேட்பாங்க, டிவி பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாதுன்னு பைபிளில் எங்கே எழுதியிருக்குது? இவ்வளோ அழகாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார்ல. தீங்கான காரியம், தீங்கு சினிமாவிலையும் மற்ற காரியத்திலையும் தீமையான காரியம், நல்ல ப்ரோக்ராம்ஸ் எவ்வளோ இருக்குது. ஆனால் தீமையான காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், என் கண்ணுக்கு முன்னால் நான் கொண்டு வர மாட்டேன். அது தீமைன்னு தெரிஞ்சிடுச்சா, ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச். அதை நான் வாட்ச் பண்ண மாட்டேன், அதை நான் பார்க்க மாட்டேன். தீமையான காரியத்தை என் கண்ணுக்கு முன்னால் வைக்கவே மாட்டேன். எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லையா? இன்றைக்கி நம்மளுடைய வீட்டில் என்னென்ன பிக்சர்ஸ் வச்சுருக்கிறோம், என்னென்ன போஸ்டர்ஸை நம்மளுடைய வாலில் ஒட்டி வச்சுருக்கிறோம், வசனத்தை வச்சுருக்கிறோமா, இல்லை தீமையான அசுத்தமான படங்களை ஒட்டி வைத்திருக்கிறோமா? தீமையான காரியத்தை என் கண்ணுக்கு முன்னால் வைக்க மாட்டேன். தாவீது அப்படியாய் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அதாவது வழி விலகுகிறவர்களை நான் வெறுக்கலை, ஆனால் அவங்க செய்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வெறுக்கிறேன். அப்படி தானே? உண்மை தானே? இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், நீங்கள் ஏன் நேசிக்க மாட்டீங்க? அவங்கள நம்ம நேசிக்கலாம், ஆனால் அவங்க பண்ணுற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அவங்க செய்கிற காரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வெறுக்கிறேன். அதை நான் என்ன செய்ய மாட்டேன், அதுக்கு நான் எஸ்ன்னு சொல்ல மாட்டேன். நான் அவங்கள நேசிக்கலாம், ஆண்டவர் அவங்கள நேசிக்கிறாரு, ஆனால் அவர்களுடைய செய்கைகளை கர்த்தர் நேசிக்கலை. ஒருத்தரை நான் நேசிக்கிறதுனால அவங்க செய்கிற எல்லாத்தையும் நான் அப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இன்றைக்கி பிள்ளைங்களை நேசிக்கிறோம், அவங்க தப்பு பண்ணுறதை நான் அப்ரூவ் பண்ண முடியுமா? அப்போ நான் ஒரு நல்ல தாயாக இல்லை பெற்றோராக நம்ம இருக்க முடியுமா? அப்போ ஃப்ரெண்ட்ஸாக நம்ம இருக்கிறோம், அவங்க ஒரு தப்பான காரியத்தை செய்கிறாங்க, நானும் கூட சேர்ந்து எனக்கு ஃப்ரெண்டு, அவனை ரொம்ப நேசிக்கிறேன் அதனால தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லையே. நான் அவங்க ஃப்ரெண்டாக நேசிக்கிறேன், ஆனால் அவன் செய்கிற அந்த காரியம், அந்த ஹேபிட்ஸ் எனக்கு அது வெறுப்பை கொடுக்கிறது. அப்படி தான் தாவீது சொல்லுகிறார், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்ன செய்யாது, என்னை பற்றாது, அது என்னை பற்றி கொள்ளாது, அது என்னை கிளிங் பண்ணாது. என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், ரொம்ப க்ளோஸாக நான் பழகிறவங்களா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வழியை விட்டு அவர்கள் விலகுவார்களே ஆனால் அந்த செய்கை என்னை பற்றாது. நான் எவ்வளோ க்ளோஸாக பழகினாலும் அந்த காரியத்தில் நான் உடன்பாடு கிடையாது, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. அல்லேலூயா. அவங்களுடைய லாங்குவேஜுக்கும் என் லாங்குவேஜுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவனுடைய பிள்ளைக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நம்ம வேர்ல்டில் இருக்கிற எல்லாரோடையும் பழகிறோம், ஃப்ரெண்ட்ஸாக. எவ்வளோ நான் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள மாதிரியே நான் மாற முடியாது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்க முடியாது. ஐ ஆம் செப்பரேட். ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தார். ஒரு நாள் அப்படி இருந்தேன், ஒரு நாள் அப்படி தான் நானும் பேசிக்கிட்டு இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னை ஆண்டவர் என்ன செய்துட்டார், என்னுடைய பாவத்தை காண்பித்து கொடுத்து என்னை மன்னித்து விட்டார். இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டுட்டேன். இப்போ நான் தனித்து வாழ்கிறேன். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம்.
அதுதான் பரிசுத்த ஜீவியம். பரிசுத்தமான ஜீவியம்னா என்னது? பிரித்து எடுக்கப்பட்ட அனுபவம். உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்துக்கு உரியவர்கள் நாம் அல்ல. ஆமேன். அப்போ இவ்வளோ அருமையாய் கர்த்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார் இல்லையா? சங்கீதம் 101:2-3 நம்ம வாசித்தோம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி இப்படியாக நாமும் ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிற உத்தம இருதயம், உத்தம ஜீவியத்தை ஆண்டவர் நமக்கும் கொடுப்பாராக. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?